கையும் களவும் இந்த சீரிஸ் வந்து இத்தனை நாள் ஏன் கண்ணில் பண்ணாமல் போச்சுன்னு தெரில. இந்த வீடியோவில் இந்த சீரிஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். அண்டு இது வந்து ஒரு சஜஷன் வீடியோ தான். இந்த சீரிஸை நான் உங்களை பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த சீரிஸை போய் பார்த்துருங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸு. ஏன் இத்தனை நாளாக யாருமே பேசலைங்கிறது நமக்கு தெரில. இது வந்து 2022 ரிலீஸ் ஆயிருக்குது. கார்த்தி சுப்ராஜ் அவர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணி சோனி லிவ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. இந்த கையும் களவும் சீரிஸை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் நான். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த கதை ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அந்த கதையை நீங்கள் ஒரு விதத்தில் போகணுன்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் போகணுன்னு சொல்லி நினைக்கிற மாதிரி நரேட்டர்ஸும் அந்த கேரக்டர்ஸை வந்து ஆட்டி படைப்பாங்க. அதாவது நரேட்டர்ஸ்னு ஒரு வாய்ஸ் ஒரு சங்கங்க வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த நரேட்டர்ஸ் வந்து வேறு யாருமே இல்லை, நம்ம தான். ஆனால் அந்த சீரிஸோட கிளைமேக்ஸ் வேறு ஒரு இடத்துல போய் முடியும். அதுக்கான ஒரு காரணமும் இருக்கும். இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சீரிஸை பார்க்குறப்ப எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்த சீரிஸோட கதை என்னதுன்னா, ஒரு 5 தலைமுறைக்கு ஒரு சாபம் வந்து நீடிச்சுட்டே இருக்குது. அதோட விளைவாக ஒரு பையனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஆசைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆசையை அவனுக்கு கெடுத்தே ஆகணும். அப்படி கெடுக்கலைன்னா அவன் கையில் வந்து சொல்லியாக வந்துடும். இது அந்த பையனோட நிலைமை. இன்னொரு பக்கம் ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிற கும்பலோட ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணுக்கு கையில் அதிர்ஷ்டமே இருக்காது. ஸோ இவங்க 2 பேரோட லைஃபு எங்கே வந்து ஒன்று சேருது. அண்ட் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த சாபம் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. நிஜமாவே 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த சாபத்தை முடிக்க போகிறாங்களா, அதாவது நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி, இல்லை அவங்க கதையை அவங்களே லீட் பண்ண போகிறாங்களாங்கிறது தான் இந்த கையும் களவும் சீரிஸோட கதை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸ் இது. அண்ட் இந்த சீரிஸோட ஹியூமரை சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போது போன வருஷம் ரிலீஸ் ஆன பிளட்டி பர்கர் படத்தில் டார்க் ஹியூமரு, காமெடிலாம் வந்து கொஞ்சம் புட்சாலித்தனமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, புட்சாலித்தனமாக எழுதியிருந்தாங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் அதை விட ரொம்ப பெட்டராக இந்த சீரீஸில் வந்து எழுதியிருந்தாங்க. டார்க் ஹியூமராக இருக்கட்டும், அதில் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், முக்கியமாக சஞ்சனா நடராஜன் அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் அந்த ஹீரோயின் கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் ரோஜு அவரே வந்து படத்தோட ஹீரோவாகவும் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப செம்மையாக பண்ணிக்கிறாரு. அண்டு கேரக்டர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்பே ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த நரேட்டர்ஸ் கிட்ட பேசுகிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இது ஒரு வழக்கமான சீரீஸாக இல்லாமல் இந்த சீரீஸை வந்து கொண்டு போன விதமுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு 2-3 எபிசோட்ஸில் சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்டாக உள்ள ஃபிட்டின் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த வேர்ல்டில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதாவது இந்த சீரீஸ் நடக்கக்கூடிய வேர்ல்டில் மட்டுமே நடக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மற்றபடி கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் வாட்ச் தான் இந்த கையும் களவும். இதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி பேசணும்னு நான் விரும்பலை. கண்டிப்பாக போய் பாருங்கள் சோனி லிவ் ஓடிடி பிளாட்ஃபார்மில்.